கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இளைப்பாறுதல் ஊழியத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலும் தேவன் எமக்கு ஏவுதலாய் தந்த வேத வசனம் என்னவென்றால் ஏசாயா 29ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். வழுவி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்வார்கள். அப்போது வழுவி போகிற மனதுடையவர்கள் இன்னைக்கு எந்த பக்கத்தில் நிற்பது என்று புரிந்து கொள்ளாமல் சங்களை புத்திமான் என்று எண்ணி உலகத்தை கண்டு உலகத்தில் வாழ்கிறவருடைய ஐஸ்வர்யங்களையும் ஆசீர்வாதங்களையும் பார்த்து பொறாமை கொள்ளும் அளவுக்கு தங்கள் மனதை வழுவி போகிற ஒரு சூழ்நிலைக்கு விட்டுவிடுகிறதை நாம் பார்க்குறோம். அந்த மனமானது அலைந்து திரிய ஆரம்பிக்கிறது. அது தன்னை புத்தி உள்ளவனாய் மாற்றுகிறது. இது உலகத்தின் சுய விருப்பத்தின்படி தன்னைத்தானே புத்திமான் என்று எண்ணிக்கொண்டு சுயமாய் முடிவெடுக்கிறது. அப்படி சுயத்திற்கு நாம் எப்பொழுதெல்லாம் இடம் கொடுக்கிறோமோ அங்கே பிசாசனவன் ஆள்கை செய்ய ஆரம்பித்து விடுவான். உலகத்தையும் அதனுடைய மாயையும் நமக்கு காட்டி நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பரிசுத்தத்தை குலைச்சலாக்கி விடுவான். அப்போ மனமானதை அலைந்து திரிய செய்கிறது எது என்று பார்த்தோமானால் பிசாசனவன் தான். அவன் வஞ்சித்து உலகத்தினுடைய மாயையை காட்டி நம்மை கர்த்தரை விட்டு வழிவிலக செய்து விடுவான். இப்போ தேவனை விட்டு வழிவிலக செய்து வழுவி போய் விழுகிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் பொழுது தான் தேவனை நோக்கி பார்ப்போம். அநேக நேரங்களில் முறுமுறுக்கிறோடு போய் இணைந்து விடுவோம். இஸ்ரேல் ஜனங்கள் எத்தனையோ அற்புதங்களை கண்டிருந்தாலும் தேவனுடைய மகிமையை அறிந்திருந்தாலும் அவர்கள் வழி விலகி போய் கொண்டிருந்தார்கள். தேவன் எவ்வளவோ எச்சரிப்புகளை கொடுத்து உடன்படிக்கைகளை ஏற்படுத்தி அவர்களை சீரும் சிறப்புமாய் நடத்தினார். காணாதவைகளும் கேளாதவைகளும் ஆகிய அற்புதத்தையும் அடையாளத்தையும் அவர்கள் கண்கள் காணவும் காதுகள் கேட்கவும் அவர்கள் அதை அனுபவித்து தேவனை மகிமைப்படுத்தி தேவனுடைய வழியில் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே சில உலகத்தினுடைய குறைபாடுகளை பார்க்கும் பொழுது மீண்டும் தங்கள் மனமானது வழுவி போய் எகிப்தை நோக்கி திருப்பி பார்த்ததை நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறது. அதனால்தான் எவ்வளவு முறை எச்சரித்தும் எவ்வளவு வாக்குத்தத்தங்களை கொடுத்தும் வணங்கா கழுத்து ஜனம் என்று கர்த்தரே இஸ்ரேல் ஜனங்களை சொல்லத்தக்க அவர்களுடைய மனமானது வழுவி போனதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் சுய புத்தியிலே செயல்பட்டதை பார்க்கிறோம். மீண்டும் மீண்டும் எகிப்தில் இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொன்ன வார்த்தைகளை பார்க்கிறோம். இதுதான் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு நன்மை செய்யும் பொழுது கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்கிற மனதுடையவர்கள். ஆனால் உலகத்தினுடைய குறைபாடுகள் சில காரியங்கள் தாமதிக்கும் பொழுது தடையாய் இருக்கும் பொழுது ஜெபங்கள் கேட்கப்படாதது போல காணப்படும் பொழுது உடனே நாம் மறுதளிக்கிற குணமுடையவர்களாய் மாறிவிடுகிறோம். வழுவி போகிற மனதுடையவர்களாய் மாறி போய்விடுகிறோம். முறுமுறுக்கருடைய உபதேசத்தை கற்றுக்கொள்கிறோம். இன்னைக்கு உபதேசமானது சபைகளுக்குள்ளாகவே அநேக விதமான வார்த்தைகள் வேறுபடுகிறதை நாம் பார்க்கிறோம். நன்மை கிடைக்கும் பொழுது இருந்த இன்பம் தேவனுடைய ஆசீர்வாத தடையோ குறையோ வரும் பொழுது முறுமுறுக்க ஆரம்பித்து விடுகிறோம். இன்றும் நாம் இஸ்ரேலாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வணங்கா கழுத்து ஜனமாகவே காணப்படுகிறோம். முறுமுறுக்கிற ஜனமாகவே இருக்கிறோம். துன்மார்க்கனுடைய செயல்பாட்டுகளை பார்க்கிறோம். அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறதும் அவன் உலகத்தினுடைய இன்பத்திலே அவன் சுற்றி திரிவதையும் பார்த்து மனம் சோர்ந்து போய் விடுகிறோம்.
வழி விலகி போய் விடுகிறோம். இப்படி தான் ஆசாப்பு கூட சங்கீதம் 73:2 நாம் வாசித்தோமானால் அங்கே அவன் சொல்லுகிற வார்த்தை, என் கால்கள் தள்ளாடுவதற்கு கொஞ்சம் சற்று தப்பிற்று அப்படின்ட்டு. அப்போ பாருங்கள், அவனுடைய கால் சட்டை தப்பிற்று. அது வரைக்கும் துன்மார்க்கனுடைய ஆசீர்வாதங்களையும் அவனுடைய வழிகளையும் மேன்மையும் பார்த்த உடனே நாம் நீதிமானாக இருந்து தேவனை பின்பற்றி கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி சாய்த்து அவருடைய உடன்படிக்கையை பற்றி கொண்டு வாழ்ந்தோம். ஆனால் என்ன பிரயோஜனம்? எந்த விதமான நன்மை நாம் பெறவில்லையே என்றெல்லாம் அவனுடைய எண்ணங்கள் மாறினது. அவன் பாடுகிற அந்த தேவனை ஆராதிக்கிற அந்த பாடலையே நிறுத்திவிட்டான். அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு சோதனைக்குள்ளாக தள்ளப்படுகிறான். இவ்வளவு தேவனுக்கு பக்தியாய் நாம் பாடி துதிக்கிறோம், தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம், ஆயினும் நமக்கு ஒரு மேன்மை இல்லையே. இன்றைக்கி அநேகர் அப்படி தான். நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், ஜெபிக்கிறோம், உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்ளுகிறோம் இல்லையா, அநேக ஜெப கூட்டங்களில் கலந்து கொண்டு ஜெபிக்கிறோம், தேவனுக்கு முதலிடம் கொடுக்குறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் மற்ற உலகத்தாரை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இருக்கிற அந்த மகிமையும் அவர்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள், இந்த உலக ஆசீர்வாதத்தை பார்த்து நாம் இடறி போய் விடுகிறோம். பேதுரு கூட சமுத்திரத்தில் இயேசு நடந்து வருகிறதை பார்க்கும் பொழுது அவரோடு பயணிக்க ஆசைப்படுகிறான். எல்லாருக்கும் இயேசுவோடு நடப்பதில் பிரியந்தான். ஏன்னா அவர் நீதியின் வழியில் நடத்துகிறவர். எனவே அவரோடு நடந்தால்தான் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்பது வேதத்தை கற்றவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அப்போ நம்ம எல்லாரும் இயேசுவோடு பயணிக்க வேண்டும் என்ற விருப்பமும் ஆசையும் உண்டு. அதே போல் தான் பேதுரு, நானும் நடக்கட்டுமா என்று கேட்கும் பொழுது, நடந்து வா என்று சொல்லும் பொழுது இயேசுவை தொடர்ந்து இயேசுவை நோக்கி அவன் பயணித்தான். கடல் மேல் நடந்தான். காற்றும் கடலுடைய சீற்றமும் கொந்தளிப்பும் பார்த்து பயந்து அவிழ்ந்து போனான் என்று எழுதப்படுகிறது. உலகத்தை பார்த்தோமானால் இயேசுவை நோக்கி பயணிக்க முடியாது, நாம் விழுந்து போய்விடுவோம். அப்படி விழுந்த பேதுரு தான் ஆண்டவர் என்னை காப்பாற்ற சொல்லும்பொழுது உடனே அவனுடைய கரங்களை பிடித்து தூக்கி எழுப்பி அற்ப விசுவாசியாக இருக்கிறாய் என்று சொல்கிறத பார்க்குறோம். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும்? நம் மனமானது எவ்வளோ உறுதியாக நிற்க வேண்டும்? எது நடந்தாலும் சரி, எந்த குறைபாடுகள் வந்தாலும் சரி, கர்த்தரோடு பயணிக்க வேண்டும். அவர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். ஆசாபாது தான் பார்க்குறேன். எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அவன் அந்த எரிச்சலும் கோபத்தினால் அவன் தேவனை துதித்து பாடுகிறதே நிறுத்துகிறான். ஆனால் சற்றே அவன் கால்கள் சறுக்களுக்கு நீக்கலாயிற்று, அவன் கண்கள் திறக்கப்பட்டது, புத்தி தெளிந்தவனாய் தேவனுடைய அற்புதத்தையும் அடையாளத்தையும் பார்த்து உணர்ந்து அவன் திருப்பி சொல்லுகிறான். ஏன்னா துன்மார்க்கனுடைய முடிவை அவன் அறிந்திருக்கிறான். அதை பார்த்த உடனே புத்தி தெளிந்தான். துன்மார்க்கனுக்கு கர்த்தர் எந்த இடத்தில் வைத்திருக்கார் என்பதை அறிந்தவுடனே அவன் பயந்து மீண்டும் தேவனுடைய சமூகத்தில் உறுதியாக மீண்டும் பாட ஆரம்பித்தான் என்று சங்கீதம் 73 நாம் வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ள முடியும். ஆசாப்பை போல கண் தெரிந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்போ தேவனை வேதத்தின் வழியாக பார்க்கும் பொழுதுதான், வேதத்தின் ரகசியத்தின் மறைவான பொருளை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த உலகம் மாயை என்பதும் இது நிரந்தரமற்றது என்பதும் இந்த ஆசீர்வாதம் மேன்மையானது அல்ல என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். ஒருவனுடைய முடிவு பிறருக்கு ஒரு வாழ்வை மாற்றுகிறது, வாழ்வை மேன்மையை அறிந்து கொள்ள முடிகிறது. அதனால் அந்த கற்றுக்கொள்ளுதல் தான் நமக்கு முக்கியமானது. முறுமுறுக்கிறவருடைய உபதேசத்தை கற்றுக்கொள்வது நம் வாழ்விலே தேவனுடைய மகிமை இழந்து போவதற்கு சமமானது. காரணம், முறுமுறுக்கவர்கள் ஒரு நாளும் தங்களை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். எவ்வளவு அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்தாலும் கர்த்தரை முறுமுறுத்து கொண்டே இருந்தார்கள்.
இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி தான் முறுமுறுத்தார்கள். எகிப்திலிருந்து தேவன் தன் ஜனமாய் அழைத்து வந்த இஸ்ரேல் ஜனங்கள் தான் இப்பொழுதெல்லாம் குறைபாடு வருகிறதோ அப்பொழுதுதான் முறுமுறுத்தார்கள். எப்பொழுதெல்லாம் அற்புதத்தையும் அடையாளத்தையும் கண்டார்களோ அப்பொழுதெல்லாம் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆனால் முடிவில் என்ன ஆயிற்று? அவர்கள் போய் சேர வேண்டிய கானா தேசத்திற்குள்ளாக போகவே முடியவில்லை. வழியிலே மாண்டு போனார்கள். அவர்களுடைய பிள்ளைகள்தான், வனாந்தரத்தில் பிறந்த பிள்ளைகள்தான் கானானுக்குள்ளாக பிரவேசித்தார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போ முறுமுறுக்களுடைய உபதேசத்தை கற்றுக்கொண்டோமானால் நாம் வழுவி போகிற மனதுடையவர்களாய் மாறிவிடுவோம். சுய புத்தியிலே சார்ந்து விடுவோம். இதனால் தேவன் நமக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமலே காணாமலே மறைந்து போய்விடும். அவர்கள் காணாமலே பார்க்க கூட இல்லை, வனாந்தரத்தில் மறித்தார்கள், வனாந்தரத்தில் மறித்து போனார்கள். மலை உச்சியிலே மோசையை கொண்டு போய் காட்டினது இந்த ஜனங்களுடைய வனாந்தரத்தில் பிறந்த பிள்ளைகளை காட்டி, இதுதான் நீங்கள் சுதந்திரிக்க போகிற கானான் என்று காட்டினதை நாம் பார்க்க முடிகிறது. யோசுவாவும் காலேபும் தவிர ஒருவர் கூட எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் கானானுக்குள் பிரவேசிக்கவில்லை. காரணம், முறுமுறுத்தார்கள். இப்படி முறுமுறுக்கிற உபதேசத்திற்குள்ளாக நாம் விழுந்து போனோமானால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தையும் மேன்மையும் காணாமலே மடிந்து போய்விடுவோம். எனவே இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கற்றுக்கொள்ள உபதேசிக்கிற அறிவுரை கூறுகிற வார்த்தை என்னவென்றால், வழுவி போகிற மனதுடையவர்களாய் இராமல் தேவ புத்தி உள்ளவர்களாய் சுய புத்தியின் மீது சாயாமல் முறுமுறுக்கிறவருடைய உபதேசத்தை கற்றுக்கொள்ளாமல் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். எந்த சூழ்நிலும் வழி விலகாதபடி தேவனை நோக்கி மாற்றம் விசுவாசத்தோடு அவரை பற்றி கொண்டோமானால் சம்பூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இந்த வார்த்தையின்படி நம் மனதை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து விடுவோம். பிசாசனவன் மனதை வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான். எப்படிலாம் நம் மனதை குழப்பி வேதனைக்குள்ளாக மாற்றலாம் என்று வகை தேடிக்கொண்டே இருக்கிறான். மாய உலகை உனக்கு காண்பித்து உன் இருதயத்தை வெகுலப்படுத்தி சோதனைக்குள்ளாக நம்மை நடத்தி விடுவான். சோதிக்கப்படும் பொழுது விழுந்து விட்டோமானால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. எப்படிப்பட்ட கால சூழ்நிலை வந்தாலும் சரி, கர்த்தரை முறுமுறுக்காத தேவ ஜனமாய் காணப்பட வேண்டும். நாம் அதிலே உறுதியாக இருந்தோமானால் கர்த்தர் நம் மனதை ஒழுங்கும் சீருமாய் கட்டமைத்து நம்மை வழி நடத்துவார். அப்பொழுது பிசாசானவன் நம்மை வஞ்சிக்க முடியாதபடி தேவனுடைய வார்த்தை நம் இருதயத்துக்குள்ளாக, இருதய பலகைக்குள்ளாக எழுதப்பட்டிருந்தால் நாம் அந்த வசனத்தின் மீது விசுவாசத்தோடு இருப்போம். அந்த வசனம் நமக்கு ஜீவனாக இருந்து வழிகாட்டும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் வழுவி போகிற மனதுடையவர்களாக இராமல், சுய புத்தியின் மேல் சாராமல், முறுமுறுக்களுடைய உபதேசத்தை கற்றுக்கொள்ளாமல் தேவனுடைய உபதேசத்தை மாத்திரம் விரும்பி ஏற்றுக்கொண்டு நடந்தோமானால், நம்முடைய வாஞ்சை எல்லாம் கர்த்தர் மேல் இருந்தால் மெய்யான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இந்த சத்தியத்தை கேட்டு இருக்கிற உங்கள் அனைவருக்கும் கர்த்தர் ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார் என்பதை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு இணைந்து ஜெபிங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்வில் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நன்றி தகப்பனே, இந்த வேளையிலும் அப்பா நீர் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறீராப்பா. ஒருவேளை எங்களுடைய வாழ்விலே வழுவி போகிற மனதுடையவர்களாக நாங்கள் இதுவரையிலும் இருந்திருக்கலாம், சுய புத்தியினால் நடந்திருக்கலாம்.
முறுமுறுக்கிறவுடைய உபதேசத்தில் கேட்டு நாங்களும் பேசியிருக்கலாம். இந்த வேளையில் எங்கள் நாவுகளை பரிசுத்தப்படுத்துவீராக, எங்கள் மனதை ஒருமனப்படுத்துவீராக, எங்கள் இருதயத்தை சுத்தமுள்ள இருதயமாய் மாற்றுவீராகப்பா. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற யாவரையும் கர்த்தர் தொடுவீராக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீ விடுதலை ஆக்குவீராக. எந்தெந்த காரியங்களிலே அவர்கள் இடறி இருக்கிறார்களோ, எந்தெந்த காரியங்களிலே தேவனை விட்டு தூரமாக இருக்கிறார்களோ, என் தேவன் அவைகளிலிருந்து விடுதலை கொடுத்து சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் காண செய்யும். உம்முடைய வல்லமை அந்த பிள்ளைகள் மீது இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். சாப கெட்டுகள் யாவும் உடைக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். பொல்லாத கிரியைகள் அழியட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த சத்தம் துணிக்கிற இடமெல்லாம் தெய்வீக வல்லமை இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. யார் யாருக்கு என்னென்ன தேவைகளோ அவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். யார் யார் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். தேவன் தாமே அப்பா, எங்களுக்கு உண்மை தவிர வேற ஒருவரும் இல்லை. நீரே எங்களுக்கு செய்யும் அற்புதத்துக்காக சோத்திரம் அப்பா. யார் ஜெபித்தார்களோ, யார் யார் என்ன காரியங்களுக்காக வேண்டிக் கொண்டிருந்தார்களோ சகலத்தையும் நீர் வாக்கிய செய்து அவர்களை சாட்சியாய் மாற்றும். உண்மையிலே நிலைத்து நிற்கிற ஒரு அனுபவத்தை கொடுத்து பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதன் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு தெரியப்படுத்தி ஜெபித்துக் கொள்ளலாம். அநேகர் சாட்சிகளை பகிர்ந்து வருகிறீர்கள். அந்த சாட்சியில் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். God bless you. இது கர்த்தராலாயிற்று கண்களுக்கு ஆச்சரியம். இது தேவனாலாயிற்று உலகுக்கு ஆச்சரியம்.